ஐயோ! நேரம் வேற ஆயிப்போச்சு. 7 மணிக்கு மேல 10 நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த ஐயா பேசுவாரு. என்னம்மா இது? வேலைக்கு வர நேரமா இது? 7 மணி ஆனாலும் காட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறீங்க. நாளைக்கு இப்படி லேட்டா வந்தீங்கன்னா திருப்பி அனுப்பிருவேன் வேலை இல்லைன்னு. வேலைக்கு வர நேரத்துல வரணும்னு தெரியாது. போ போ. அந்த பில்லு கட்டுகளெல்லாம் அங்க வச்சிருக்கிறேன். லோடு வந்து இறக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வந்து செட்டுக்குள்ள அடுக்கி வை. இல்லைங்க ஐயா, இன்னைக்கு தான் லேட் ஆச்சுங்க ஐயா. அது நைட்டு ரொம்ப உடம்பு முடியலைங்க ஐயா. அதனால காலையில் எந்திரிக்க முடியலைங்க. அதனால தாங்க ஐயா லேட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து நேரத்தில் வந்துடுறேங்க ஐயா. சரிங்க ஐயா. பில்லுக்கட்டை உருட்டு சரிங்க ஐயா. எல்லாம் உருட்டி வச்சிடுறேங்க ஐயா. ஆமாங்க்கா, என்ன பண்ணுறது? நைட்டு வெயில் ரொம்ப வெயிலா. இந்த வெயிலில் பில்லுக்கட்டைகளை உருட்டிட்டு வந்து வைக்கிறதுனால நைட்டு ரொம்ப தலைவலி ஆயிடுச்சுங்க்கா. அதான் இன்னைக்கு எண்ணிக்கவே முடியல. ஆமாங்க்கா, என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் கூலிக்காரங்க படுத்து ஆகுமா? எழுந்திரிச்சுன்னே பழைய சோறு இருந்தது, போட்டு போட்டு வந்துட்டேங்க்கா. பிள்ளைக்கட்டையெல்லாம் அடுக்கியாச்சுங்க ஐயா. நீ எங்கே இருக்குதுங்க? லோடு வந்துருக்குதுங்களா? சரிங்க ஐயா, அடுக்கிடுறோம். இதே மாதிரி எடுக்கிறா போதுமாங்க ஐயா? ஓ, எல்லாம் அடுக்கிட்டீங்களா? இப்படித்தான் எடுக்கணும். சரி சரி சரிங்க ஐயா. அடுக்கு அடுக்கு. சாப்பாடு சாப்பிட்டு அடுக்குறேங்க ஐயா. மணி 10 ஆச்சுங்க. வயிறு வசிக்குதுங்க ஐயா. சரிங்க ஐயா. வாங்க இங்கே உட்காந்துக்கலாம். ஒன்றும் சமைக்கலக்கா. பழைய சோறும் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுங்கக்கா? காலையிலேருந்து நைட்டு படுத்ததுலேருந்து ஒரே தலைவலி. வெயிலில் வேலை செய்கிறதுனால காலையில் எண்ணிக்கவே முடியல. அதான் அவசரமாக பழைய நைட்டு வச்ச சோறு இருந்தது, அதை போட்டு தயிர் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க்கா. வந்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்குறீங்க. வர்றதும் லேட்டு, சாப்பிட்றதும் உட்காந்து அரை மணி மணிக்கூர் கணக்கில் உட்காந்துக்கிறது. கூலி மட்டும் கரெக்டாக 2 மணி ஆனால் வேணும். சாப்பிடுமா சட்னு. இது என்னங்க ஐயா? சாப்பிட்டாச்சுங்க ஐயா. இப்போ வந்துடுறேங்க. லோடு வந்துருச்சு பார்த்துங்க ஐயா. இப்போ வந்துடுறேங்க. போதும்க்கா. அது உருவத்துக்கு பழைய சோறு நஞ்சு போச்சுக்கா. சாப்பிடவே முடியல. சரி, நான் லோடு இருக்கிறேன், நீங்கள் மெதுவாக சாப்பிட்டு வாங்க. அண்ணே, அந்த கட்டை உருட்டி கொடுங்கண்ணே. கீழே இருக்கணுமல்ல, அந்த கட்டை உருட்டி கொடுங்க. என்னங்க ஐயா? இறக்கியாச்சுங்க ஐயா. லோட இறக்கிங்க, அடுக்கி வச்சுட்டேங்க. ஆமாங்க்கா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பத்தாது. ஏதோ ஒரு குத்தம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. சரி, வெயிலில் வேலை செய்கிறாங்களே, செய்கிறது செய்யட்டும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம என்ன அப்படி ஏமாத்துறோமாக்கா? சாப்பிட்ற 10 நிமிஷம் சாப்பிட்றக்குள்ளேயே வந்து அவர் சத்தம் போடுறாரு. என்னக்கா, அவங்களையெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க்கா. முதலாளிகளெல்லாம் நம்ம பேசினோம்னா நம்ம கூலிக்காரங்க, நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அதனால தான்க்கா நம்மளும் அவங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு போகிறது. இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுறோம். என்ன பண்ணுறது? முதலாளிங்கன்னா அப்படி தான்க்கா, கூலிக்காரங்கன்னா தான் இப்படி தான். எதுவும் கேட்க முடியாது, கிட்டுறதை வாங்கிட்டு போகணும். ஐயா, எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க ஐயா. இன்னைக்கு கூலி பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு அரிசி வாங்கிட்டு போகணுங்க ஐயா. ஐயா, நான் இன்னும் 2 நாள் செஞ்சது மட்டும் கொடுங்க ஐயா, பேலன்ஸ் நிற்கட்டும்.
கூலி பணம் நாளைக்கு கொடுக்குறேன் போ. இப்போ இல்லை, லோடுக்காரனுங்களுக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு கொடுக்குறேன் போ. கரெக்டாக கூலி மட்டும் கரெக்டாக கேளுங்க. உங்களோட காசு என்ன தின்னா ஓடுவேன், நாளைக்கு கொடுக்குறேன் போ. ஆமாம், இந்த காசு இல்லைன்னா உங்கள்கிட்ட காசே இல்லை அரிசி வாங்குறதுக்கு. சரி சரி, சாயந்தரமா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் போ. சரிங்கய்யா, 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 வரேங்கய்யா. கூலி வேலை செய்பவர்கள் உங்கள் அடிமைகள் இல்லை, வேலை சொல்லுங்கள், திட்டாதீர்கள்.